உணவு தாங்க நம்மை உயர்த்தும். நாம் என்ன உணவு சாப்பிட்றோமோ அந்த உணவு தான் நமது உயர்வுக்கு காரணமாக இருக்கும். இப்போ நம்ம மோசமான உணவுகளை சாப்பிட்றோம், பரோட்டா, பிரியாணி, பப்ஸு, ஃப்ரைட் ரைஸு, இப்படி அப்புறம் இந்த இது என்னது நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வருது கடைகளில் விற்கிறாங்களே, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இதெல்லாம் சாப்பிட்டாக்கா இது நம்மளை கீழானவர்களாக மாற்றிவிடும். நாம் தாழ்ந்து விடுவோம். எப்படின்னாக்கா நோய் வரும். இந்த உணவுகளை சாப்பிட்டா நம்ம குண்டாகும், நோய் வரும். குண்டுங்கிறது என்னது, நம்ம உருவம் சிதைந்து விடும். நமது உருவம் ஒரு விகாரமாக தெரிய ஆரம்பிச்சிடும். மற்றவங்க பார்க்குறதுக்கு பிடிக்காது, நம்மளை வியந்து பார்க்க மாட்டாங்க, அசிங்கமாக மாறி உடல் உறுதி இல்லாமல் உடலில் நோய் வந்துடும். உடல் நோய் வந்துச்சுனாலே நமக்கு தாழ்வு மனப்பான்மை மற்றவங்களோடு ஒரு இணங்கி வாழ முடியாது, மற்றவர்களை சார்ந்து வாழ முடியாது. மற்றவர்கள் அவங்க விரும்புகிற உணவு சாப்பிடுவாங்க, அதே மாதிரி நோயாளிகள் சாப்பிட முடியாது. எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் தாங்கள் விரும்பிய உணவுகளை சாப்பிடுவார்கள், பச்சை தண்ணி குடிப்பாங்க, ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஆனால் உடம்புல நோய் இருக்கிறவங்களால ஒரு குளிரான நிலையில் வாழ முடியாது, ஒரு பச்சை தண்ணியை குடிக்க முடியாது, சுதந்திரமாக வசிக்கவும் முடியாது, பிறரை போல் வாழவே முடியாது. அதனால் நாம் உண்ணுகிற உணவுகள் தான் நம்மை உயர்த்தும். நாம் ஒரு மோசமான நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கீழானவர்களாக மாறிவிடுவோம். நோய்கள் நம்ம பிறரால் நோய் வந்துச்சுனாலே நம்மளை மற்றவங்க தாழ்வாக நினைப்பாங்க, ரொம்ப ஒரு தீண்டத்தகாதவர்களாக நினைப்பாங்க. தீண்டத்தகாதவர்கள் யாருன்னா ஒரு நோய்கள் வந்தவர் தான். இப்போ லோக்குன்னு இருமிகிட்டே இருக்காங்க, சளி துப்பிக்கிட்டே இருக்காங்க, ஆஸ்மா பேஷண்ட், அவங்க பக்கத்தில் யாராவது போகணுன்னு விரும்புவாங்களா? அவங்க மனைவியாக இருந்தால் கூட அருவருப்பாக இருக்கும், அல்லது கணவனாக இருந்தால் கூட மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா கணவனுக்கு அருவருப்பாக இருக்கும். அதனால் நோயாளிகள் எப்போது எரிஞ்செறிஞ்சு விடுவாங்க. அவர் அல்சர் பேஷண்ட்டாக எரிஞ்செறிஞ்சு விடுவாங்க, கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வயிற்றில் ஏதாவது அல்சர்னால் எப்போ வலியை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள். அதனால் அவங்களால ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது, பிறர் மகிழ்ச்சியாக வாழுகிற அளவுக்கு அவங்களால வாழ முடியாது. அதனால் நாம் உண்ணுகிற உணவுகள் உயர்ந்தவையாக இருக்கும். நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நமக்கு 4 பேருக்கு மதிப்பு, நம்மளை யாரும் புறக்கணிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது, மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி நோய் இருக்குதுங்க, அவருக்கு சுகர் இருக்குது, அப்போ ஆஸ்மா இருக்குது அப்படின்னா கல்யாணம் நடக்குமா? கல்யாணம் பொண்ணு யாரும் கிடைக்கவே மாட்டாங்க. அல்லது பொண்ணுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு கணையத்தில் ஏதோ வீக்கம் இருக்குது, கல்லீரலில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அல்லது நுரையீரலில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அல்லது மூல நோய், மூலவியாதி, இப்படி ஏதாவது ஒரு நோய் இருக்குது, சக்கரை நோய் இருக்குது அந்த பொண்ணுக்கு அப்படின்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்கள்ல. அப்போது பிறரால் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அதனால் நோயோடு இருக்கிறது நம்மை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும். நாம் கீழான இழிவுபடுத்தி கொள்வதற்கு இழிவான நிலைக்கு நம்ம போய்டும். ஆனால் நம்ம உயர்த்தி கொள்வது எது? நம்ம நோய் வராமல் பார்த்துக்கணும். அப்படின்னா நாம் உண்ணுகிற உணவுகள் தான் நம்மை உயர்த்தும். அதனால் உண்ணுகிற உணவுகள் தான் நம்மை உயர்த்தும். அப்படிங்கிறனால எது நம்மை உயர்த்துமோ அந்த உணவுகளை நாம் சாப்பிட பழக வேண்டும். நோய் வந்தப்பறம் பார்த்துக்கலாம், இழிவான நிலைக்கு போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நோய் வந்துச்சுனாலே இழிவான நிலைக்கு நம்ம போயிட்டோம்னு அர்த்தம். நோய் விட்டது, இழிவான நிலைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம உடம்புல நோய் வந்துச்சுன்னா நாம் இழிவு நிலைக்கு போய்விட்டோம், நாம் தீண்டத்தகாதவராக ஆகிவிட்டோம், பிறரால் தீண்டத்தகாதவர்களாக நாம் மாறிவிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக நமது உயர்வு என்பது நாம் உண்ணுகிற உணவே அடிப்படையாக கொண்டது தான். உனக்கு பிரியாணி பிடிச்சிருக்கலாம், முட்டை பிடிச்சிருக்கலாம், மாமிசம் பிடிச்சிருக்கலாம், உனக்கு சுவைக்கு நீ அடிமையாக இருக்கலாம். அப்படின்னா நீ என்ன பண்ணுற? இழிவு நிலை என்று தெரியாமலே, அது உன்னை இழிவு நிலைக்கு அழைத்து போகும் என்பது தெரியாமலே நீ அந்த உணவுகளுக்கு நீ அடிமையாகி விட்டாய். உனது இழிவு நிலைக்கு நீயே காரணம். நீ அது ஒரு தற்கொலை மனப்பான்மை, நீ உன்னையே நீ கொலை செய்து கொள்கிறாய் அப்படின்னு தான் அதற்கு அர்த்தம். அதனால் நீ உண்ணுகிற உணவு உயர்ந்த உணவுகளாக இருக்க வேண்டும், உன்னை உயர்த்துகிற உணவுகளாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம்தான் உயர்வு. ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்காரா, அவர் உயர்ந்தவராக இருக்கிறார் என்று பொருள். ஒருத்தர் நோய் இருக்காரா, நோய் இருக்குதா, அப்போ அவர் இழிவான நிலையில் இருக்கார், தீண்டத்தகாதவராக இருக்கிறார். அவருக்கு எப்பவும் கோபம், குழப்பம் எல்லாமே இருக்கும். கோபம், பயம், குழப்பம், தாழ்வு மனப்பான்மை, இழிவு மனப்பான்மை, தன்னை பற்றி இழிவாக நினைக்கிறது, அவருடைய மனசு கட்டுப்படாது. உடலில் நோய் இருக்குனாலே உடல் உணர்வுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடல் உணர்வுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும், சொன்னால் கேட்கும். அந்த மாதிரி அது மாதிரி பார்த்திங்கன்னா உடம்புல நோய் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு வாழணும். இயற்கையை நேரடியாக எதிர்கொள்ள முடியாது. இயற்கை தட்பவெப்பநிலை குளிரை எதிர்கொள்ளணும் அப்படின்னா தைரியமாக நிற்கணும். அப்படின்னா உடம்புல நமக்கு இந்த ஒரு சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கக்கூடாது. உடம்புல எந்த நோயும் இல்லைன்னா நாம் ஒரு காஷ்மீர் குளிரை கூட அப்படி நேரடியாக எதிர்த்து நெஞ்சு நிமித்து நிற்கலாம், இந்த இயற்கையை எதிர்கொள்ளலாம். அப்படி ஒரு இயற்கையிடம் ஒரு உறவு ஏற்படுத்தி கொள்ளலாம்.
இயற்கையை காதலிக்கணும் அப்படின்னா, அந்த குளிரை அனுபவிக்கணும் அப்படின்னா, உங்கள் உடம்புல வந்து நோய்கள் எதுவும் இருக்கக்கூடாது. மார்கழி மாதம் வந்துச்சுனாலே ஒவ்வொருத்தரும் பதறுவாங்க. யார்? இந்த நோய்கள் உள்ளவர்கள் வந்து மார்கழி மாதம் வந்துச்சுனாலே நடுங்குவாங்க. அப்படி ஐயோ எப்படி தான் சமாளிக்க போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு நடுங்குவாங்க. அப்போது அப்படிப்பட்டவர்கள் வந்து என்ன பண்ணணும்? ஒன்று ஆரோக்கியமாக தன்னை மாற்றிவிட்டால் மார்கழி மாதமா என்னால் காஷ்மீர் குளிரை கூட தாங்க முடியும், பனி பிரதேசத்தில் கூட நான் படுத்து உருளுவேன், அப்படி இல்லாமல் என்னால் வந்து வாழ முடியும். அந்த குளிரை நான் பார்க்கணும், காஷ்மீருக்கு போகணும், அந்த குளிரை நான் சந்திக்கணும், அது எப்படி தான் இருக்கணும், அந்த அனுபவம் எப்படித்தான் இருக்கும் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை எதிர்கொள்வது, இயற்கையை நேசிப்பது, இயற்கையோடு காதல் கொள்வது, இயற்கையோடு உறவு ஏற்படுவதற்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும், எதிர்ப்பு சக்தி இருக்கணும், ஆரோக்கியம் அதிகரித்து கொண்டே இருக்கணும். நோய் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, நோய் ஆரோக்கியம் குறைந்து கொண்டே போகுது, அது ஒரு கட்டத்தில் 0 ஆகிடுது, பூஜ்ஜியமாகி மாறிவிடுகிறது. அந்த ஆரோக்கியம் வந்து 100% இருக்கணும் அப்படின்னா அதை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம். 100, 101, 102, 110, 120 அப்படின்னு அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம் அந்த ஆரோக்கியத்தை. எப்போ எதிர்ப்பு சக்தி அதிகமாக எந்த குளிரும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஆரோக்கியம் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு வைங்க, அப்போ வந்து ஆரோக்கியம் குறையும் போது அது வந்து 100, 99, 98, 80, 70, 60, 0 அப்படி ஆரோக்கியம் 0 ஆயிடுச்சு. அப்போ நோய் வந்துருச்சு, இவருக்கு சுகர் வந்துருச்சு, இவருக்கு ஆஸ்மா வந்துருச்சு, இவருக்கு புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த 0 அது மைனஸில் போக ஆரம்பிச்சிடும். அந்த ஆரோக்கியம் என்பது மைனஸில் போக ஆரம்பிச்சிடும். -1, -10, -20 இனிமேல் உங்களால் காப்பாற்ற முடியாது, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் நோயோடு தான் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 மாதிரி ஆகிடும். அப்போ அவர்களால் என்ன பண்ணணும்? இந்த இயற்கையை எதிர்கொள்ள முடியாது, ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. குளிர்னா ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. நான் வெளியே வர மாட்டேன்ப்பா, காதை பொத்திப்பாங்க, காதில் பஞ்சு வச்சுப்பாங்க, தலையில் துண்டை போட்டுப்பாங்க. என்னால் வர முடியாது, ஐயோ தெரியாதனமாக அந்த பச்சை தண்ணியை குடிச்சிட்டேன், ஐயோ தெரியாதனமாக அந்த மழையில் நனைஞ்சிட்டேன், 10 நாளாக எனக்கு வந்து ஒரே சளி பிரச்சனை, மூக்கடைப்பு, சுவாசிக்கவே முடியலை, அன்னைக்கு குடித்த அந்த கூல்ட்ரிங்க்ஸு அதுதான் வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பயப்படுவாங்க. அதனால் வந்து ஒரு ஆரோக்கியம் என்பது நம்மை சுதந்திரமாக வாழ வைக்கும். நோய் வந்துருச்சுன்னா நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிடுவீங்க, சுதந்திரமாக உங்களால் வாழ முடியாது. சுதந்திரமாக வாழ்வதற்கு நமக்கு பாதுகாப்பு, சுதந்திரமாக வாழ்வதற்கு தேவையான பாதுகாப்பு தான் ஆரோக்கியம், எதிர்ப்பு சக்தி. அதுதான் வந்து நம்மை சுதந்திரமாக வாழ வைக்கும். ஒரு குளிர், மழை, எது வேணாலும் மழையில் நனையணும், மழையில் குளிக்கணும், அதே நேரத்தில் இடி மின்னல் வராத அந்த மழை இருக்குல்ல அதை அனுபவிக்கணும். வெளியில் போய் மழையில் தாராளமாக ஆசைத்தீர நனையணும். அப்போ உடம்புல வந்து அதுதான் சுதந்திரம். அதுக்கு என்ன பாதுகாப்பு? அப்போ உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும், எதிர்ப்பு சக்தி இருக்கணும். நோய் வந்துருச்சுன்னா ஐயோ என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுப்பாங்க. மழை நின்னோன்னு சொல்லு, நான் வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுப்பாங்க. இயற்கையிடமிருந்து ஒளிந்து கொள்கிற கோழைகளாக அது மாற்றிவிடும். நோய்கள் என்பது இயற்கையிடமிருந்து ஒளிந்து கொள்கிற கோழைகளாக மாறிய ஒரு நிலை தான் நோய் என்பது. அதனால் நீங்கள் வந்து ஆரோக்கியம் என்பது உங்களை உயர்த்தும், உங்களை சுதந்திரமாக வாழ வைக்கும், உங்களை வீரத்துடன் வாழ வைக்கும். நோய் என்பது உங்களை கோழைகளாக்கும், இழிவுபடுத்தும். ஆரோக்கியம் என்பது உங்களை உயர்த்தும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் நம்மை கீழானவர்களாக, இழிவானவர்களாக, நோயாளிகளாக மாற்றிய உணவுகள் எது என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். எது அப்படின்னா அந்த உணவு தான் வந்து இந்த தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவு, அரிசி, கோதுமை, கேழ்வரகு, இந்த மாதிரி உணவுகள். இதனால் உப்பு போட்டு சமைக்கப்பட்ட இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, இந்த மாதிரியான உணவுகள், பிரியாணி, மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள், இது எல்லாமே மனித உணவுகளே கிடையாது. இதெல்லாம் வந்து மிருகங்களோட உணவுகள், நோயாளிகளோட உணவுகள், நோயாளிகளாக மாறுவதற்கு தேவையான உணவுகள், அடிமைகளின் உணவுகள், அடிமைத்தனத்தை பாதுகாக்கிற உணவுகள். சொல்கிறத மட்டும் செய், சுயமாக சிந்திக்காத, அப்படி சொல்லுகிற உணவுகள் தான் இது. சர்வாதிகார உணவுகள். நான் சொல்வதை மட்டும் நீ செய், நீ சுயமாக சிந்திக்காதே, ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காதே, விமர்சிக்காதே, அப்படிங்கிற ஒருத்தர் பேசிக்காத பேச்சுரிமையை பறிக்கிற உணவு தான் இது, இந்த தானிய உணவுகள். ஏன்னா இதை சாப்பிட்டாக்கா நீ திருப்தி அடைந்து விடுவாய். இதை ஒரு பிரியாணி சாப்பிட்டா அப்புறம் படுத்து தூங்கிடுவேன். உனக்கு யார் நீ? எனக்கு பிரியாணி கிடைச்சா போதும், நீ சொன்னால் நான் கேட்பேன், ஏன் அதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டேன், வாய் பொத்திக்கிறேன். அது இட்லி, பூரி, பொங்கல், தோசை 3 வேளையும் எனக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா போதும், நான் ஏன் எதுக்குன்னு ஏன் கேட்க போகிறேன்? வாழ்க்கையில் இதை தவிர வேறு என்ன இருக்குது? நான் விளையாடணுங்கிற அவசியம் இல்லை, மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணுங்கிற அவசியம் இல்லை,
நான் வந்து எந்த கேள்வியும் சிந்திக்கவே மாட்டேன். ஏன் சிந்திக்காது. மூளையே சிந்திப்பதை நிறுத்திவிடும். இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா மூளையே சிந்திப்பதை நிறுத்திவிடும். மூளையை வந்து அடிமையாகிவிடும். அதனால் அடிமைத்தனம் முதல்ல எங்கே நமது உடலில் எங்கே ஆரம்பிக்கும்னா மூளையில் ஆரம்பிக்கும். சுயமாக சிந்திப்பதை அதே நிறுத்திவிடும். அதனால் அப்படி இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனத்தினால் உருவாக்கப்பட்டது, இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த இதெல்லாம் நாம் வந்து ஏற்றுக்கொண்டு விட்டோம் ஒரு சொகுசான வாழ்க்கைக்காக. இந்த கட்டில், பீரோ, டிவி, ஃப்ரிட்ஜி இதுக்காகவும், அப்புறம் போர்வை, ஆடைகள் இந்த மாதிரியாகவும், இந்த மாதிரி சமைக்கப்பட்ட உணவுகளுக்காகவும், தானிய உணவுகளுக்காகவும், மாமிச உணவுகளுக்காகவும், மீன் உணவுகளுக்காகவும் நாம் இந்த அடிமைத்தனத்தை, நீ சொல்கிற வேலையை நான் செய்கிறேன், நீ எனக்கு கூலி கொடு, நீ யார் என்ன அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, நீ நல்லவனா கெட்டவனா அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, நீ பிடிச்சவனா பிடிக்காதவனா, நீ பிடித்தவரா எனக்கு பிடிக்காதவரா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ சொன்னால் நான் செய்வேன். ஏன்னா நீ கொடுக்குற கூலியை வைத்துக்கொண்டு நான் வந்து சொகுசாக வாழப்போகிறேன். நல்ல சமைக்கப்பட்ட உப்பு போட்டு சமைக்கப்பட்ட தானிய உணவுகளை உண்ண போகிறேன், மாமிச உணவுகளை உண்ண போகிறேன். அதனால் வந்து இந்த மாதிரி கட்டில், பீரோ, கட்டிலில் படுத்து உருள போகிறேன், பெட்டில் படுத்து உருள போகிறேன், போர்வை பொத்திக்கிட்டு சுகமாக தூங்க போகிறேன். தூக்கம் வருதா இல்லையா அது வேறு விஷயம். ஏசி, பிறர் என்னை பார்த்து வியப்பார்கள், எனது வாழ்க்கை முறையை பார்த்து வியப்பார்கள். பெரிய மாடி மாதிரி வீடு, மாடி கட்டிடம், மாளிகை மாதிரி வீடு, அதுக்குள்ளே ஒரு சொகுசான வாழ்க்கை, காரு, பங்களா, இதெல்லாம் பார்த்து மக்கள் என்னை வியப்பார்கள். நான் வேறு எதுவும் பேச வேண்டிய தேவையில்லை, எனக்கு அறிவு என்பது தேவையில்லை. நான் இப்படி வாழ்ந்துட்டாலே என்ன வியப்பாங்க. எனக்கு பெரிய வீடு, பெரிய காரு, எப்போ பார்த்தாலும் மாமிச உணவுகள், பிரியாணி, இப்படித்தான் எனது விலை உயர்ந்த ஆடைகள், ஆபரணங்கள், இப்படி வாழ்ந்துட்டாலே எனக்கு புகழ் கிடைச்சிரும். எனக்கு அறிவு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் அறிவுபூர்வமாக பேசணுங்கிற அவசியம் இல்லை. நான் எனது வாழ்கின்ற முறையை வைத்துக்கொண்டே நான் பிறரிடம் வந்து ஒரு வியப்பையும் புகழையும் பெற்று விடுவேன். இந்த மாதிரி நம்பிக்கை தான் இந்த உலகத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மோசமான உலகம், மோசமான நம்பிக்கை, ஒரு மோசமான வாழ்க்கை முறை. அதனால் அடிப்படையாக என்னென்னா, நம்ம உயர்வு வந்து எது தீர்மானிக்குதுன்னா நம்ம உண்ணுகிற உணவு தான் தீர்மானிக்குது. நம்மை உயர்ந்தவர்களாக எது நம்மை உயர்த்து மாற்றுகிறது என்றால் நாம் உண்ணுகிற உணவு தான். அந்த வகையில் தான் இப்போ வந்து பார்ப்பனர்கள் ஏன் வந்து இந்த மாமிச உணவுகளெல்லாம் உண்பதில்லை? அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்கிறார்கள். மாமிச உணவுகள் உண்பதில்லை, நேரடி வன்முறையில் ஈடுபடுவதில்லை. நேரடியாக ஒருத்தர்கிட்ட போய் வாடா பார்க்கலாம், ஒண்டி குண்டி அப்படின்னு சண்டை போட மாட்டாங்க. ஆனால் மறைமுகமாக ஒருத்தர் காலி பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளையும் பார்த்துருக்காங்க. இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. வரலாற்று படி பார்த்தா அவங்க அப்படி இருந்திருக்காங்க. இப்போவும் அதற்கான அறிகுறிகள் நிறையவே நமக்கு தெரிய தான் வருது. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் வந்து இந்த சைவ உணவுகளை உண்டாங்க அப்படின்னா, அதே நேரத்தில் அவங்க தயிர் சாதம் அல்லது வந்து தானிய உணவுகளை சாப்பிட்டாங்க, குழம்பு வச்சு சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் வந்து மாமிச உணவுகளை தவிர்த்து வந்தார்கள். அது எதுக்குன்னா அவர்களை உயர்த்தி கொள்கிறார், தங்களை உயர் சாதியினர் என்று மக்களை நம்ப வைப்பதற்காக. அதில் உணர்வுபூர்வமாகவே தங்கள் மற்றவர்களை உயர்வானவர்கள் என்கிற அந்த உணர்வை அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாங்க, உணவு முறையில் ஒரு உயர்வான தன்மை எது, உயர்வான அணுகுமுறை எது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, மாமிசத்தை தவிர்க்கிறார்கள். ஏன்னா மாமிசம் உண்ணும்போது மாமிசம் உண்ணும்போது நம்ம இன்னும் வந்து கீழான நிலைக்கு தான் போவோம். கீழான நிலைக்கு போகும்போது நமக்கு கோபம் வரும், வன்முறை உணர்ச்சி அதிகமாகவும், நேரடி வன்முறையில் ஈடுபடுவோம், அடிதடிகளில் ஏற்படுவோம். அதுதான் நம்ம வீரன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இவங்க பார்ப்பனர்கள் என்ன பண்ணாங்கனாக்கா, மாமிச உணவுகளை தவிர்த்தார்கள், தங்களை உயர்ந்தவர்களாக உணர்ந்து கொண்டார்கள், மறைமுகமான வன்முறையில் ஈடுபட்டார்கள். மறைமுகமான வன்முறையில் வந்து ஒருத்தரை எப்படி வீழ்த்துறது, அறிவுபூர்வமான வன்முறையில் அவர்கள் வந்து ஈடுபட்டாங்க. அப்போ வந்து அவங்க ஏன் வந்து மாமிச உணவுகளை உண்பதில்லை அப்படின்னா, தன்னை உயர் சாதியினர் என்பதை அவர்களே உணர்ந்தாங்க. நாம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சிட்டாங்க. மக்களை சாதி ரீதியாக பிரித்து அதில் வந்து நாம் எப்படி உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணவு முறையில் தான் வந்து நம்பிக்கை வச்சாங்க. அவங்க ஏன் மாமிசம் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா, மாமிசம் சாப்பிட்டா மற்றவங்க நிலைக்கு நாம் கீழே இறங்கிடுவோம், கீழே இறங்கி அவர்களுக்கு இணையானவர்களாக மாறிவிடுவோம். இப்போ மாமிசம் சாப்பிடாதனால இயல்பாகவே அவர்கள் மற்ற சாதியினரை தீண்டத்தகாதவர்களாக அவர்களால் எளிதாக பார்க்க முடிந்தது, உணர முடிந்தது, ஆக்க முடிந்தது. அதனால் வந்து அப்போ இன்னும் அந்த மாதிரி தான் வந்து அவர் உளவியல் ரீதியாகவே அந்த ஒத்துழைப்பை தங்களிடமிருந்து அந்த உணர்ச்சிகளிடமிருந்து பெற்றார்கள். மக்களும் அப்படி தான் பார்த்தாங்க. அதனால் உணவு தான் நம்மை உயர்த்தும். அதனால் உணவு முறையில் நாம் உயர்வானவர்களாக மாற வேண்டுமா?
அதனால் வந்து உணவு முறையில் என்ன உயர்வுனாக்கா தானிய உணவுகளை கூட சாப்பிடக்கூடாது. இப்போ பார்ப்பனர்கள் வந்து தானியங்களை சமைச்சு சாப்பிட்டாங்க. குழம்பு, பருப்பு, ரசம், சாம்பார், வத்த குழம்பு, அப்புறம் தயிர் எல்லாம் போட்டு சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி அந்த இட்லி, பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டாங்க. அதை கூட சாப்பிடக்கூடாது. அதையும் சாப்பிடக்கூடாது. அப்போ இன்னும் உயர்ந்தவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஆனால் வன்முறை உணர்ச்சி என்பது நம்மகிட்ட இருக்காது. இப்போ பார்ப்பனர்களால் மறைமுக வன்முறையில் ஈடுபட்டார்கள், ஒரு ரகசிய வன்முறையில் ஈடுபட்டார்கள். அந்த வன்முறையும் நம்ம இல்லாமல், அந்த வன்முறையும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நேரடி வன்முறையில் முதல்ல வந்து வன்முறை நம்மை கீழானவர்களாக மாற்றும். நேரடி வன்முறை, அடித்தடி, நேரடியாக போய் சண்டை போடுறது, குத்துறது, வெட்டுறது, போரிடுவது, இது நேரடியான வன்முறை. அப்புறம் மறைமுக ரகசிய வன்முறை, மறைமுகமாக ஒருத்தரை சண்டை மூட்டி விட்டு அவங்களுக்குள்ளே சண்டை போட வச்சு எப்படி காலி பண்ணுறது, இது வந்து ரகசிய வன்முறை. அந்த வன்முறையும் இழக்கணும். முதல்ல நேரடி வன்முறையிலேருந்து விடுபடும் போது அந்த வன்முறை எங்கே போய் ஒழிஞ்சிக்குது? ரகசியமான இடத்துல போய் ஒழிஞ்சிக்குது. இந்த மறைமுகமான ஒரு இடத்துல போய் அந்த வன்முறை ஒளிந்து கொள்கிறது. நேரடியாக இப்போ வந்து நேரடியாக வன்முறை என்பது நேரடியாக இருக்கிறது, வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த சண்டை போடுறாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, திட்டிக்கிறாங்க கெட்ட வார்த்தையில். இப்போ நேரடியான வன்முறை இது. அப்போ இந்த வன்முறை அது தப்பு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது அந்த வன்முறை வன்முறை என்பது தப்பு, இப்படிலாம் நேரடியாக சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வன்முறையை நம்ம அடையாளம் காணும்போது அந்த வன்முறை என்ன பண்ணுதுனாக்கா மறைமுகமான ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்குது. மறைமுகமான ரகசியமான இடத்துல போய் ஒளிஞ்சிக்குது. ரகசியமான இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டு இப்போ மறைமுகமாக எப்படி ஒருத்தர் காலி பண்ணுறது அந்த வழியை சொல்லி கொடுக்குது. ஒருத்தர் சண்டை மூட்டி கொடு, இந்த மாதிரி பண்ணு, கல்வி வேலை வாய்ப்பை பறித்துக்கொள், அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு அந்த வன்முறை மறைமுகமாக ரகசியமான ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்குது. அப்புறம் அதையும் கண்டுபிடிச்சி அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், அதுலேருந்து நம்ம அதை எப்படி தப்பிப்பது, பிறருடைய அந்த ரகசியமாக நம்மளை காலி பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அந்த நினப்பிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அந்த ரகசிய வன்முறையிலேருந்து நம்ம எப்படி தப்பிப்பது, நேரடியாக ஒருத்தர் நம்மளை அடிக்க வராரு அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னா தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பிறர்கிட்ட போய் நேரடியாக சண்டை போடக்கூடாது, கெட்ட வார்த்தைகள்லாம் போடக்கூடாது. இது நேரடியான வன்முறைகள் நம்ம பாதுகாத்துட்டு இப்போ மறைமுகமாக நம்மை வந்து வீழ்த்துவதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள். அதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ தான் வந்து சாதி மதம் உணர்வுகளிலிருந்து விடுபட்டு இந்த மாதிரி மறைமுக வன்முறையிலேருந்து நம்ம வந்து விடுபடுகிறோம். அது மாதிரி அடிமைத்தனம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம், இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கு காரணமாக இருக்கிற இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் என்பது ஒரு மறைமுகமான வன்முறை. நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து இன்ஜினியராகவும் டாக்டராகவும் ஆகிறான். ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணுறான், நிறைய கார் தயாரிக்கிறான். அந்த காரில் ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் சாகுறாங்க. வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் உலகம் முழுக்க செத்துக்கிட்டு இருக்காங்க. இதான் மறைமுகமான வன்முறை. பாருங்கள், நேரடி வன்முறையை விட மறைமுகமான வன்முறை இன்னும் கொடிது, இன்னும் அதிக பேரை சாகடிக்குது. மறைமுகமான வன்முறை என்பது இன்னும் ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ரொம்பவும் மோசமானது. வன்முறையை எந்த வடிவிலையும் நம்ம பார்க்கக்கூடாது, எங்கேயுமே இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் எங்கேயுமே இருக்கக்கூடாது. நேரடியாகவும் இருக்கக்கூடாது, அது மறைமுகமாக இருக்கக்கூடாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இன்ஜினியர் அல்ல கார் தயாரிக்கிறாங்க, பேருந்துகளை தயாரிக்கிறாங்க, ரோடு போடுறாங்க. இது வந்து ஏதோ நமக்கு நல்லது செய்கிறாங்க அப்படின்னு நம்ம இதெல்லாம் மக்களை கொலை செய்வதற்காக மக்கள் அவங்களுக்கு தெரியாமல் அறியாமல் ஈடுபடுகிறார்கள். கார் தயாரிக்கிறாங்க, அந்த காரில் வந்து காரு, பேருந்து, ரயில் இதிலெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகி, விமானம், கப்பல் இதெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகி வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகுறாங்க. 10 லட்சம் பேர் சாகுறது எவ்வளோ பெரிய வன்முறை பாருங்கள். இது எந்த காலத்துலையுமே நடக்காது. இன்னும் 10 வருஷத்தில் 1 கோடி பேர் சாவாங்க. 1 கோடி பேருக்கு உடல் ஊனமடையும். 10 லட்சம் பேர் வருஷந்தோறும் இந்த அடிபட்டு பல் உடஞ்சி, மண்டை உடஞ்சி, கைகால் எலும்பு உடஞ்சி, பிளேட் வச்சு கால் கட்டாயி செதஞ்சி உடல் ஊனமடைகிறார்கள். இதான் மறைமுகமான வன்முறை. அப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். அடிமைத்தனத்துக்கு என்ன காரணம்? நாம் சாப்பிட்ற உணவு தான் காரணம். நம்மை சிந்திக்க விடாமல் செய்கிறது. சிந்தித்து இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. சிந்திக்கும் போது தான் சிந்தனையோட யூஸ் என்ன, அந்த பலனை என்ன, பயனை என்ன, சிந்தனையோட விளைவு என்ன, நம்ம துப்பறிகிறது. இது ஒரு துப்பறிவு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு துப்பறிவு. எது நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம், இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், எங்கேருந்து ஆரம்பிக்குது? அப்போ உணவுலேருந்து ஆரம்பித்து அங்கே வெளியில் எல்லா விஷயத்துலையும் நம்ம பார்க்குறோம். நம்முடைய உணவுகள் தான் நம்மை வந்து மக்களை வந்து கெட்டவர்களாக மாற்றுகிறது. இந்த உணவுகளுக்கு நம்ம அடிமையாக கிடக்கிறோம். தானிய உணவுகள் என்பது நம்மை வந்து சிந்திக்க விடாமல் சொல்கிறத நீ செய். அடிமைத்தன உணவுகள், இந்த சாப்பாடு கிடச்சினா போதும், நீ சொல்கிறத நான் என்ன வேணாலும் செய்வேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை கிடச்சுன்னா நீ என்ன வேணாலும் நான் செய்வேன், நான் ஏன் சுயமாக சிந்திக்க போகிறேன், நீ எனக்கு இந்த வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடைக்காத போது நான் சுயமாக சிந்திப்பேன். இல்லை இந்த வாய்ப்புகள் வந்து இந்த மாதிரி உணவுகள், இந்த மாதிரி சொகுசான வாழ்க்கை, இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை, இதெல்லாம் என் உடல் ஆரோக்கியத்திற்கு எதிரானது அப்படிங்கும்போது நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும், நான் ஏன் செய்யணும்,
அப்போ நீ சொல்கிறத நான் கேள்வி கேட்காம செய்ய வைக்கிற அந்த உணவுகளை நான் ஏன் செய்யணும், நான் ஏன் சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த சுயசிந்தனை வருது. அப்போ இந்த விழிப்புணர்வு வருது. இது ஒரு துப்பறிவு. அப்போ நமது பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்னு நான் வந்து துப்பறிகிறேன். என்ன மாதிரி நிறைய பேர் துப்பறிகிறாங்க. சிந்திப்பவர்கள், சுயமாக சிந்திப்பவர்கள் அத்தனை பேரும் துப்பறிவாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே என்னென்னா துப்பறிவாளர்கள். கண்டுபிடிச்சி மக்களுக்கு சொல்கிறாங்க. இந்த புரிதல் இருக்குல்ல, இந்த புரிதல் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். நாம் பேசினாலும் பேசலனாலும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது கடத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கும். உணர்வு ரீதியாக மனித மூளைகளுக்கிடையே உணர்வு ரீதியான ஒரு இணைப்பு இருக்கிறது. அதனால் வந்து மொழி தான் நம்மை வந்து ஒரு பகுதிக்குள் நம்மை தனிமைப்படுத்தும், இந்த நாடு, இந்த மக்கள் அப்படின்னு. ஆனால் வந்து உணர்வு என்பது உலகில் உள்ள மனித இனம், மனித உயிர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடியது. உணர்வு ரீதியாக உலகில் உள்ள அனைவரின் மூளையோடு நமக்கு ஒரு இணைப்பு இருக்கிறது. அந்த இணைப்பு தான் எனக்கு ஒரு புரிதல் ஏற்படும் பொழுது அந்த புரிதல் உலகத்தில் அனைவருக்கும் போய் சேர்கிறது. அது மாதிரி உலகத்தில் யாருக்கு எந்த புரிதல் ஏற்பட்டாலும் அது ஒரு புரிதல்னால் அது ஒரு கண்டுபிடிப்பு தான். அது எல்லாத்துக்கும் போய் சேரும், எனக்கும் வந்தடையும். இப்படி தான் வந்து மாற்றம் என்பது ஏற்படுகிறது. அதனால் உணவு தான் நம்மை உயர்த்தும் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். நீங்கள் உங்களை உயர்ந்தவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபட வேண்டும். இழிவு மனப்பான்மையிலிருந்து விடுபட வேண்டும். உயர்ந்த காரியங்களை செய்ய வேண்டும். அப்படின்னா உயர்வான உணவுகளை சாப்பிடுங்க. உயர்வான உணவு எதுனாக்கா, முதல்ல இழிவான உணவு எதுன்னு, தானிய உணவுகள், தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவு எல்லாமே இழிவானது தான். எள்ளு கூட தானியம் அப்படின்னா, எள்ளு கொள்ளு இதெல்லாம் தானியம் என்றால் அதுவும் இழிவானது தான். அதுவும் நம்மை அடிமைப்படுத்தும், சுயமாக சிந்திக்க விடாது, ஏன் எதற்கென்று கேள்வி கேட்க விடாது. நம்மை அடிமைப்படுத்தி இழிவுபடுத்தவே இதெல்லாம் உதவும். அதனால் அரிசி, கோதுமை, கேழ்வரகு, சோளம், மக்காச்சோளமும் ஒரு தானியம்னா அதுவும் அப்படித்தான். அதனால் வந்து அதையும் சாப்பிடக்கூடாது தான். அதனால் தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க, சுயமாக சிந்திக்க விடாது. மாமிச உணவுகளை சாப்பிடாதீங்க, அதெல்லாம் நம்முடைய உணவுகள் கிடையாது, மனுஷங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் கிடையாது. பேய்களும் பிசாசுகளும் சாத்தான்களும் மிருகங்களும் சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் இந்த தானிய உணவுகள், மாமிச உணவுகள். மாமிசத்தை சாப்பிட்றது அது வந்து மிருகமாகத்தானே இருக்கும், பேய்களாகத்தானே இருக்க முடியும், பிசாசுகளாகத்தானே இருக்க முடியும். மாமிசத்தை ஒரு மாட்டை கொன்று மாட்டுக்கறி சாப்பிட்றதெல்லாம் ஏதோ நம்முடைய மரபு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு மடத்தனம், மனிதாபிமானமற்ற ஒரு செயல். ஒரு முட்டாள்களுடைய மூடத்தனம் தானே அது, மாட்டுக்கறி சாப்பிட்றது. அதனால் என்ன ஆகுது பாருங்கள், விவசாயத்துக்கு தேவையான உரம் இல்லாமல் போகுது. ஒருவேளை சாப்பாட்டுக்காக நீ ஒரு மாட்டையே கொள்கிற, அதுலேருந்து எத்தனை வருடங்கள் உனக்கு உரம் கிடைக்காம போகுது. இன்றைக்கி இயற்கை உரம் இல்லாமல் போகுது, விவசாயம் எவ்வளோ நாசமாக போகுது. உணவுகளில் வந்து ஊட்டச்சத்து இல்லாத உணவுகள், செயற்கை உரம் போட்டு. அப்போ நம்ம வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றத ஏதோ பெரிய போராட்டத்தின் கருவியாக மாற்றி, அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்கள் என்பதற்கு இதை விட வேறு என்ன உதாரணம்? இப்படித்தான் நம்ம வீழ்ந்து போனோம். நேரடி வன்முறை வீரம் பேசி இப்படித்தான் நம்ம வீழ்ந்து போனோம். அதனால் நம்ம உயர்த்தி கொள்வதற்கு மென்மையான வழிகளை, உண்மையான வழிகளை கடைபிடியுங்கள். அந்த மாதிரி மாட்டுக்கறி சாப்பிட்றது அவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அது நம்மளே நாம் அழித்துக்கொள்கிற செயல். இன்றைக்கி உரம் இல்லை, இயற்கை உரம் எங்கே கிடைக்குது? சாணம் எங்கே கிடைக்குது? ஆட்டு புழுக்கைகள் எங்கே கிடைக்குது? இல்லை, கிடைக்கல. ஆடு மாடு இருந்தால் தானே கிடைக்கும். தினமும் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மாடுகள் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. உரம் இல்லை, உரம் பற்றாக்குறை. இந்த மண் வளம் இல்லாமல் போகிறது. நம்மை தற்கொலை செய்து கொள்கிறதுக்கு இதுதான். நம்ம மறைமுகமாக தற்கொலை செய்து கொள்கிறோம். நம்மை அனைவரும் நாமே வந்து கொலை செய்து கொள்கிறோம் மறைமுகமாக. இவனை எப்படி நேரடியாக கொல்ல முடியாது? அந்த வன்முறை வந்து எப்படியெல்லாம் ஒழிஞ்சிக்குது பாருங்கள், எப்படியெல்லாம் அந்த உருவம் எடுத்து வருகிறது வன்முறை. நேரடியாக ஒருத்தரை கொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணு, மறைமுகமாக கொல்லு. அந்த உரம், அந்த இயற்கை உரம் கிடைக்க விடாமல் பண்ணு. நீ மாட்டுக்கறி தின்னு, ஆட்டுக்கறி தின்னு. அப்போ வந்து என்னாகும், ஆட்டிலேருந்து சாணம் கிடைக்காது, மாட்டிலேருந்து சாணம் கிடைக்காது, ஆட்டிலேருந்து புழுக்க கிடைக்காது, உரம் கிடைக்காது. அப்போது அவன் உணவில் ஊட்டச்சத்து இல்லாமல் போயிடும், அவன் உடம்புல நோய் வரும். நோய் வந்து சாவட்டும். இப்படி மறைமுகமாக கொள்வது. நேரடியாக ஒருத்தனை கொல்ல முடியாது அப்படிங்கும்போது இப்போ அதற்கான விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துருச்சு. நேரடியாக யாரையும் கொல்ல முடியாது அப்படிங்கும்போது நேரடியாக சண்டை போடுறதுக்கு மக்களுக்கு தயாராக இல்லை. அப்படிங்கும்போது மறைமுகமாக அந்த மக்கள் ஒருவருக்கொரு சண்டை போட்டு, ஒருவருக்கொருவர் சண்டை போடாமல் எப்படி சாகடிப்பது? அதற்கு தான் நம்மவர்களே இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வன்முறை வீரம் பேசி வீழ்ந்து போன நமது கதை. அதனால் வந்து விழிப்புடன் இருந்து நாம் வந்து ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கை, ஒரு உயர்ந்த வாழ்க்கை, அது எங்கே இருக்குது? உணவில் தான் இருக்குது. நாம் உண்ணுகிற உணவிலிருந்து தான் நமது உயர்ந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. அதனால் உணவை நீ என்ன சாப்பிட்றன்னு வச்சே
அவனுடைய உயர்வைக்கு நாம் அளவிட்டு விடலாம். நீ என்னப்பா சாப்பிட்ற அப்படின்னா, நான் மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கவிச்சலைன்னா நான் சாப்பிட மாட்டேன். கண்டிப்பாக அவர் இழிவானவர் தான், அவர் உயர்ந்தவர் அல்ல என்பது நாம் தெளிவாக சொல்லிவிடலாம். அதனால் உயர்ந்தவர் அப்படின்னா, உயர்ந்த உணவுகள் எதுன்னு நான் சொல்லிடுறேன். உயர்ந்த உணவு, ஒருத்தரை உயர்வானவராக மாற்றக்கூடிய உணவுகள் எதுன்னு நான் சொல்லிடுறேன். காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், மூலிகைகள், இதுதான் கிழங்குகள். இதை நீ வேக வச்சு சாப்பிட்றியோ, சமைச்சு சாப்பிட்றியோ. உப்பு போடக்கூடாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் உப்பை நம்ம பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். தவிர இந்த உலகத்தோடு பொருந்தி தான் வாழ வேண்டும். நான் ஒரு முழுமையான உயர்வு நிலைக்கு நம்ம எப்போ போவோம்னா, உப்பெல்லாம் நம்ம எப்போ இழக்கிறோமோ, உப்பெல்லாம் பயன்படுத்த முடியாத நிலை, இன்னும் 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போதில்லை, இயற்கையோட இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போதில்லை. அதுக்கப்புறம் தான் நம்ம உயர்வு நிலை அடைய முடியும். உயர்வு நிலை அடையிறதுக்காக தான் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் அப்போ உணவில் மாற்றம் அது இயற்கையாகவே நிலவும். வேறு வழியே இல்லை, உனக்கு உப்பே கிடைக்காது, அந்த நிலை உனக்கு வரும். ஏன்னா போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே இருக்காது, தொழிற்சாலைகள் எதுவுமே இருக்காது, பள்ளிக்கூடங்கள் இருக்காது, கல்லூரிகள் இருக்காது, பணம் என்கிற நடைமுறை இருக்காது. உனக்கு யாரும் உப்பை உற்பத்தி பண்ணி உன் கையில் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ உப்பை பயன்படுத்தவே முடியாத ஒரு நிலை ஏற்படும். நிலையாக ஒரு இடத்துல வசிப்ப, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது, போவதற்கு தேவையான வாகனங்கள் இங்கே இருக்காது. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டேன்னாக்கா திரும்பி வர முடியாது, தொலைஞ்சு போயிடுவேன். இங்கெல்லாம் ரோடே இருக்காது. இந்த ரோடுகளெல்லாம் இங்கே இருக்கிற ஹைவேஸ், நெடுஞ்சாலைகள் எல்லாமே என்னவா மாறிடும்? அது எல்லாமே விளைநிலங்களாக மாற்றப்பட்டு விடும், மக்கள் வாழிடங்களாக மாற்றப்பட்டு விடும். அதனால் ஒரு இடத்துக்கு போயிட்டு வெகு தூரம் போயிட்டு நீ திரும்பி வீடு சேர முடியாது, வழி தவறி போயிடுவேன், தொலைஞ்சு போயிடுவேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம உயர்வானவர்களாக வேறு வழியே இல்லாமல் வாழ வைக்கப்படுவோம். அப்போ உங்களுக்கு உப்பு கிடைக்காது, தானியங்களை யாரும் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, நெல்லெல்லாம் யாரும் விளைய வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. நெல்லுக்கெல்லாம் எப்பவும் பாத்தி நிறைய அந்த வயல்வெளியில் தண்ணி தேங்கி நிற்கணும். யார் எங்கேருந்து உனக்கு மோட்டார், மின் மோட்டார் இருக்க போய் தான் இன்றைக்கி தமிழகம் முழுக்க நெல் விளைவிக்கப்படுகிறது என்றால் அதுக்கு காரணம் மின் மோட்டார் தான் காரணம். வயல்வெளியில் நெல் வயல்வெளியிலே தண்ணி தேங்கி நிற்கணும். அப்போ தான் உனக்கு இந்த நெல்லை விவசாயம் பண்ண முடியும். அப்போது அது காரணம் மின் மோட்டார். வெறும் கையால் ஏற்ற இறச்சி தண்ணியை ஊற்றி ஒன்றால் வயல்வெளியில் அந்த தண்ணியை தேங்க வைக்க முடியுமா? ஒரு நாள் முழுதும் உழைச்சாதான் முடியும், 2ஆவது நாளில் வற்றி போயிடும் தண்ணி. அதனால் நெல் எல்லாம் விளைய வைக்கிறதுங்கிறது ரொம்ப செயற்கையான நடைமுறை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் தான் ஒன்றால் நெல்லை உற்பத்தி பண்ண முடியும். அதற்கு பிறகுலாம் இயற்கையோட இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போச்சுன்னா அதற்கு பிறகு ஒன்றால் இந்த நெல்லெல்லாம் விளைய வைக்க முடியாது. அதனால் தானியங்கள் அது நேரத்தில் இப்போ எனக்கு ஒரு புரிதல் இருக்குல்ல, எனக்கு இப்போ கடைக்கு போனால் எனக்கு நெல் கிடைக்கும், அரிசி கிடைக்கும், காசை கொடுத்தா எனக்கு நல்லா பிரியாணி அரிசியே கிடைக்கும். ஆனால் நான் சாப்பிட்றதில்ல. ஏன்னா எனக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு, இது தப்புன்னு புரிதல் வந்துருச்சு. இப்போ கத்தி இருக்குன்னா எடுத்து குத்திடுவேண்ணா, கத்தி இருக்குது, வாள் இருக்குது, துப்பாக்கி கொடுத்தா நான் மற்றவங்கள சுட்டுருவேண்ணா, சுட மாட்டாங்களா, தப்புன்னு தெரியுதில்ல எனக்கு. அதே மாதிரி தான் இங்கே தானியங்கள் இருந்துட்டால் நான் சாப்பிட்ருவேண்ணா, சாப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒன்று கட்டுப்பாடு இருக்குது, புரிதல் இருக்குது, இது தப்பு இது சரி அப்படிங்கிற புரிதல் இருக்குது. இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற புரிதல் இருக்குது. இந்த புரிதல் தான் 2040க்கு அப்புறம் இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை மக்கள் வாழும்போது அந்த உணவுகளை மக்கள் சாப்பிட மாட்டாங்க. அது சாப்பிடக்கூடாது, தீங்கான உணவுகள் அப்படின்னு அதை பார்ப்பாங்க. அது ஒரு போதை செடியாக பார்ப்பார்கள், போதை செடியாக பார்ப்பார்கள். ஒரு கஞ்சா செடியை பார்க்குற மாதிரி தான் அதையும் பார்ப்பாங்க. கஞ்சா செடி இங்கே தான் இருக்குது, யாராவது சாப்பிட்றாங்களா, பயன்படுத்துகிறாங்களா, பயன்படுத்தக்கூடாது என்கிற புரிதல் இருக்குல்ல, அதே மாதிரி தான் எல்லாமே இங்கே இருக்கும். நல்லது கெட்டது எல்லாமே இங்கே இருக்கும். நாம் பாதுகாத்து கொள்வதற்கு உதவுவது எதுன்னா நம்மிடம் உள்ள விழிப்புணர்வு தான், நம்மிடம் உள்ள அந்த அறிவு தான். பாதுகாப்பு, எது தப்பு எது சரி என்பதை உணர்ந்து கொள்கிற அந்த அறிவு தான் நம்மை பாதுகாக்க உதவுகிறது. அதனால் நான் என்ன இறுதியாக சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன், உணவு தான், நீங்கள் உண்ணுகிற உணவுகள் தான் உங்களை உயர்த்தும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். உங்களை தாழ்வான நிலைக்கும் இழிவான நிலைக்கும் கொண்டு செல்கிற உணவுகள் எது என்பதையும் மீண்டும் சொல்லிக்கிறேன். தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள் உங்களை மேலும் மேலும் கீழானவர்களாகவும் இழிவானவர்களாகவும் மாற்றிக்கொண்டே போகும். நேரடியில் வன்முறை உணர்ச்சிகளை உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகள், அடிமைத்தனத்திற்கு உதவுகிற உணவுகள் இதுதான்.